மலரை சொல்வது, ஒலி தேங்காயை சொல்வது. இந்த வீழ்கின்ற அந்த சரக்கு, வீழ்ந்திருக்கக்கூடிய மலர், ஒலி தேங்காய் என்கின்ற ஒலி தேங்காய் கவலையாக எதுவும் பயன்படாமல் போய் அந்த கடலோடு சேர்வதற்கு துடிக்கின்ற அந்த ஒலி தேங்காய் இந்த வாழ்க்கையில் நிராகரிக்கப்பட்ட மனிதர்களை நாங்கள் கவிதைக்கு எதிர்பார்க்கின்ற சங்க இலக்கியங்களிலே நாங்கள் கருப்பொருள்கள் என்று சொல்வோம். இயற்கையில் இருக்கக்கூடிய பொருட்கள், தெய்வம், நாவே, மாமரம், புல்வரை, செய்தியாய், பகுதியோடு துவை, அப்பகை, தொடரும், கருவர முடிவு என்னென்ன கருப்பொருள்கள் இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த கருப்பொருள்களின் கூட இவரிடம் இருக்கின்ற அந்த எங்களுக்கு வெளித்தெரிகின்ற கருப்பொருள்களில் இருந்து எப்படி ஒரு அகப்பொருண்மை தன்னுடைய மன ஆற்றாமை எப்படி ஒரு கவிதையாக இப்ப இன்னொரு இடத்துல அப்பாவை பற்றிய 2 கவிதைகள். ஆடி அமாவாசையை செய்கின்ற ஒரு புகைப்படம் இருக்கு. அதுல அந்த ஆடி அமாவாசை எப்படி எல்லாம் இருக்கிறது, எப்படி தந்தையை நினைவு கொடுக்கிறது என்று சொல்லப்படுகின்ற அந்த கவிதையிலே அவர் எழுதுகிறார், விரைவிலே சாவதற்காக எத்தனையோ தந்தையரை காத்திருக்கிறார். உங்களுடைய கடமையை செய்வதற்கு மகன்மாரே, பிள்ளைகளே, உங்களுக்கு எத்தனையோ கடமைகள் இருக்கின்றது. அதை சரியாக செய்து விடுங்கள் என்கின்ற ஒரு முதுமையை செவிமடுக்க செய்கின்ற அந்த முதுமையுடைய அந்த தனிமையை உணர்த்தக்கூடிய அல்லது பிள்ளைகளின் பொறுப்புடைமையை உணர்த்தக்கூடிய ஒரு முதியவர்களுடைய குரலாக இன்னொன்று அப்பாவை பற்றி அந்த ஞாபகத்தை அவர் எழுதுகின்ற இடம். அவர் சொல்லுகிற கடைசி வரி அவர்கள் கவிதையாக, கிணத்திலே நீந்த பழக்க வருவே, நீ இறங்கிவிடாதே என்று சொன்னீர்களே அப்பா, நான் இப்போதும் காத்திருக்கிறேன். எப்பொழுதுமே எங்களுக்கு கிடைத்ததை விடவும் கிடைக்காதவற்றினுடைய வழி என்பது